Hi guys, welcome to my channel. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸஸ் வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி. அதை போய் பாருங்கள். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவோட பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த பாக்ஸ் மட்டும்தான் எடுக்கணும் இல்லை, ஹார்லிக்ஸ் அப்புறம் பூஸ்ட்டு இந்த மாதிரியான பாக்ஸஸ் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பாக்ஸஸ்லேயுமே ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த 4 சைஸ் மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸில் நல்ல யூசஸ் இருக்குது. ஸோ அதனால் தேவையில்லாமல் நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்தாலே நல்ல யூசஸ் இருக்குது. இப்போ இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மேலே வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ என்கிட்ட 2 தான் இருந்தது, ஸோ அதை மட்டும் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் 4, 5 இந்த மாதிரி அடுக்கடுக்க நம்ம வந்து பாக்ஸஸ் வச்சு கூட பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கு நான் அதை வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஒரு கவர் பண்ண போகிறேன். நார்மல் ஷீட் கலர் பேப்பர்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ சார்ட் பேப்பர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும், அதுக்காக நான் சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ 3 சைஸ் மட்டும் தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி சைஸ் கட் பண்ணி நம்ம வந்து 3 சைஸுமே நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ மேலே இது, ஸோ சைடில் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வரும். ஸோ இப்போ வந்து 3 சைஸும் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக முன்னாடி நம்ம வந்து விட்டு தான் பண்ணணும். ஸோ ஏன்னா கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிக்கிறேன். அதுவும் பேஸ்ட் பண்ணிடுறேன், பார்க்க நீட்டாக இருக்கும். ஸோ சென்டராக இருக்கிறதுக்கும் நான் வந்து பேப்பர் வச்சு சார்ட் வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ இதுவும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு உள்ள ட்ரா மாதிரி வைக்கணும் இல்லையா, அதுக்கு நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு கார்ட்போர்ட் தான். நோட் புக் கார்ட்போர்ட்லாம் இருக்குது இல்லையா, அட்டைலாம் இருக்குது இல்லையா, அதுக்கு அதே சைஸில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் வந்து கேப் விட்டுக்கிறேன். ஏன்னா ஃபோல்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதே சைஸ் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு பாக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வந்துடுறேன். அதே சைஸுக்குள்ள இருக்கனால உள்ளே போகணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது இது வந்துட்டு சின்னதாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கை வச்சு இழுக்கும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக இதையும் ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரி 2 செஞ்சுக்கிறேன் நான். ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2மே இப்போது இதுக்கும் நான் வந்து கலர் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் ஷீட் வந்து அது என்ன நம்ம கலர் யூஸ் பண்ணுறோமோ அதை மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நான் வந்து தர்மோகோல் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இயரிங்ஸ் வைக்கிறதுக்காக. இந்த மாதிரி அதே சைஸில் வச்சு அதையும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தர்மோகோலும் அதே மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் நான் இயரிங் ஃபுல்லாகவே நான் அதோட ஸ்ட்ரெட் ஃபுல்லாகவே நான் அதில் வந்து வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் இயரிங்ஸ் எடுத்துக்கிறேன். வேண்டான்னா கூட நம்மளுக்கு அந்த அதுவும் கீழே வந்து நம்ம ஷீட் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போது அதே சைஸில் நான் வந்து 2 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ட்ரா மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்படி 2த்துக்குமே நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா என்கிட்ட இயரிங்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுக்காக. ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே உள்ள ஒயிட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் இப்போ இதே மாதிரி நான் வந்து அதுக்கு ரோஸ் கலர்லேயே பேப்பர் அட்டாச் பண்ணி இந்த தர்மாக்கோலுக்கு மேலே பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தர்மாக்கோலுக்கு மேலே வந்து நீங்கள் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பேப்பரை விட கிளாத்தும் நல்லாயிருக்கும். இப்போ 2மே செஞ்சுட்டு இன்சர்ட் பண்ணிட்டேன் நான். இப்போது சிம்பிளாக இதை மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குர்லிங் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் இப்போ வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன் ஃபுல்லாகவே. அண்ட் சென்டராக வந்து இதை குர்லிங் பேப்பரில் வந்து நல்லா சுற்றி ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி செஞ்சு நான் சென்டராக வச்சுக்க போகிறேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு.
அண்ட் இப்போது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து இயரிங்ஸ் வைக்கிறதுனால மேலே ஜிம்கி மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டெட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 2 மட்டும் தான் வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நான் 3 ட்ராஸ் வச்சு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது நான் வந்து எதில் பண்ணியிருக்கேன்னா கேலண்டர் கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் செஞ்சுருக்கேன். அது ரொம்ப தின்னாக இருக்கும். அது அந்த கார்ட்போர்டில் செய்யும் போது ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இயரிங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு இயரிங் மட்டும்தான் இல்லை, நிறையா டேப்லெட்ஸு, நிறையா இந்த மாதிரி திங்ஸ், இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் கூட இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பை.